Hi students, welcome to Chem3 tutorial. In this video, let's see class 5 EVS or Wondrous World Unit 2 Journey of a River. Okay, Journey of a River அப்படின்னா ஒரு நதியின் பயணம் அப்படின்றத பத்தி இந்த பாடத்துல படிக்கலாமா? Where I begin, where I flow. நான் எங்க ஆரம்பிச்சேன், எங்கு பாய்கிறேன். I have no feet, but I travel far. Through fields and forests, under moon and stars. I quench your thirst and help plants grow. From mountains to sea, I quietly flow. இந்த பாடத்துல முக்கியமா எதுன்னா ஒரு நதி ஒரு கவிதை படிக்கிற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. எனக்கு கால்கள் இல்லை, ஆனால் நான் என்ன பண்றேன், பயணம் செய்யறேன். வயல்கள் காடுகள் வழியாகவும் நிலவு நட்சத்திரங்களோட கீழேயும் நான் என்ன பண்றேன், போகிறேன். அண்டர் மூன் அண்ட் ஸ்டார்ஸ், நான் மனிதர்களின் தாகத்தை தீர்க்கிறேன். ஐ quench your thirst and help plants grow, எது செடிகள் வளர்வதற்கு உதவுகிறேன். From mountains to sea, I quietly flow, நான் என்ன பண்றேன், மலைகளில் தொடங்கி கடலுக்கு என்ன பண்றேன், அமைதியா போகிறேன். Who am I? Yes, I am a river. I am Godavari. My journey begins high up in the Western Ghats at Trimbakeshwar in Maharashtra. Although I start out as a stream, as I move across the land, rainwater and other streams join me, making me wider and stronger. The small stream joining are my tributaries. I traveled 1465 kilometers before joining the Bay of Bengal. I am the second longest river in India after river Ganga. Okay, நான் யாரு அப்படின்னு சொல்லும்போது இந்த கவிதைகளை படிச்சுட்டு ஊமை, நான் தான் யாரு, நதி. எந்த நதின்னு சொல்லணும்னா ஒரு கோதாவரி நதி. ஓகே, கோதாவரி நதி அப்படின்றது இந்த கவிதையில நதி தான் பேசுது. அப்ப நான் யார் அப்படின்னும் போது நான் ஒரு நதி, குறிப்பாக கோதாவரி நதி. இந்த நதி எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள திரம்பகேஸ்வரர் பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து என்ன ஆகுது, ஆரம்பமாகிறது பாக்குறோம். Although I start out as a stream, ஆரம்பத்திலே நான் என்ன பண்றேன், ஒரு சிறிய ஓடையா தான் இருந்தேன். I move across the land, rainwater and other streams join me, making me wider and stronger. ஆரம்பத்துல சிறிய ஓடையை போலதான் இருந்தேன். பின்னர் மழைநீர் மற்றும் சின்ன சின்ன ஓடைகள் என்ன ஆகும், இதுல சேர்ந்து அந்த சிறிய ஓடைகளை எல்லாம் தான் என்னன்னு சொல்றோம், நம்ம ட்ரைபியூட்ரீஸ் அப்படின்னு சொல்றோம். The small streams joining are my tributaries. அந்த சிறிய ஓடைகள் அந்த சிறிய ஓடை சின்ன சின்னதா இருக்கிற நதிகளை தான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம ஓடைகள்னு சொல்லுவோம் இல்லையா. ஓகே, அததான் என்னன்னு சொல்லுவோம், ட்ரைபியூட்ரீஸ்ன்னு சொல்றோம். இதனால என்னாச்சு, நதி பெரியதாகவும் வலிமையாகவும் ஆச்சு. மொத்தமா நான் என்னாச்சு, I travel 1465 கிலோமீட்டர். இந்த நதி மொத்தம் எவ்வளவு, 1465 கிலோமீட்டர் பயணம் செய்து பிஃபோர் ஜாயினிங் த பே ஆஃப் பெங்கால். ஓகே, இறுதியில் எங்க சேருது, பே ஆஃப் பெங்கால், வங்காள விரிகுடால சேருது. I am the second longest river in India after river Ganga. ஓகே, நான் கங்கா ரிவருக்கு அடுத்ததாக இந்தியாவோட நீளமான நதி அப்படின்னு இந்த நதி தன்னுடைய கதையை சொல்றத பாக்குறோம். Look at the image given below and answer the following. Okay, கீழே ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க, அதை பேஸ் பண்ணி கீழே அதாவது கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க, அந்த இமேஜை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. Name the states that Godavari flows through. Okay, name the states that Godavari flows through அப்படின்னும் கீழே இருக்கிற இமேஜுக்கு நம்ம போறோம். ஓகே, இங்க கோதாவரி எந்தெந்த ஸ்டேட்ல போகுது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கே தெரியும், என்ன இருக்கு, ஆந்திர பிரதேஷ் இருக்கு, தெலுங்கானா இருக்கு, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, மகாராஷ்டிரா இருக்கு, நெக்ஸ்ட் சத்தீஸ்கர் இருக்கு, நெக்ஸ்ட் என்ன இருக்கு, ஒரிசா. அப்ப ஆன்சர் என்ன எழுதலாம், ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, இங்க எழுதிருக்கோம் மேல எழுதிருக்கோம் இல்லையா, மகாராஷ்டிரா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், சத்தீஸ்கர் அண்ட் ஒரிசா. நேம் ஏ டேம் அண்ட் வைல்ட் லைஃப் சாங்சுவரி அலாங் த லென்த் ஆஃப் கோதாவரி. ஓகே, ஓகே, இந்த கோதாவரி ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுவரியும் அதே மாதிரி டேமும் என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பிக்சர்லயே கொடுத்திருக்காங்க. இங்க என்ன இருக்கு, போலாவரம் டேம் இது இருக்கு இல்லையா, இந்த நதி போற இடத்துல இருக்கிற இதுதான் டேம், போலாவரம் டேம். நெக்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த கொரிங்கா இது இருக்கு இல்லையா, கொரிங்கா வைல்ட் லைஃப் சாங்சுவரி அப்படின்னு எழுதலாம். அப்ப டேம் அப்படின்னு பார்க்கும்போது தட் இஸ் போலாவரம் டேம். நெக்ஸ்ட் வைல்ட் லைஃப் சாங்சுவரி கொரிங்கா. Which other small rivers join Godavari in its journey? கோதாவரி கூட எந்தெந்த ரிவர்லாம் ஜாயின் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்குது, எல்லாமே ரிவர் கொடுத்திருக்காங்க. என்னென்ன ரிவர்னு பாக்குறோம் நம்ம, இது இருக்கு இல்லையா, தட் இஸ் மஞ்சிரா. ஓகே, இந்த மஞ்சிரா, நெக்ஸ்ட் இந்திராவதி, மூணாவது என்ன இருக்கு, சபரி அப்படின்னு இருக்கு. இந்த 3 ரிவர் எழுதலாம், மஞ்சிரா, இந்திராவதி அண்ட் சபரி ரிவர். இந்த பிக்சரை பார்த்து அதுக்குரிய ஆன்சரை நம்ம எழுதலாம். There are fascinating stories about me, many from Ramayana and the Puranas. Okay, fascinating stories அப்படின்னா சுவாரஸ்யமான கதைகள். எனக்கு சில சுவாரஸ்யமான கதைகள் உண்டு. எதுல இருந்து, from Ramayana and Puranas. ஓகே, ராமாயணத்துல இருந்து புராண கதைகள்ல இருந்து எனக்கு சில சுவாரஸ்யமான கதைகள் உண்டு. I am called Dakshina Ganga because I flow through southern India and that is and
and I'm regarded as scared. ஓகே, நான் என்னோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தக்ஷண கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் எங்க இருக்கேன், சவுத் இந்தியா, தென்னிந்தியாவில ஓகே புனித நதிகள்ல ஒன்றாக நான் இருக்கிறேன். இன் பிளேசஸ் லைக் நாசிக் வேர் ஐ பிகின், பீப்புள் கம் ஃப்ரம் ஆல் அரவுண்ட் டு டேக் எ டிப் இன் மை ஹோலி வாட்டர்ஸ், எஸ்பெஷலி டூரிங் ஈவெண்ட்ஸ் லைக் கோதாவரி தட் இஸ் புஷ்கரம். அதாவது வந்து நாசிக்ல நான் இருக்கும்போது, நாசிக்ல நான் என்னோட நதி வரும்போது அங்க இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க, என்னோட நதியில என்ன பண்ணுவாங்க, ஹோலி டிப் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அதாவது வந்து புண்ணிய தலங்கள்ல நீராடுறாங்க இல்லையா, அப்ப அந்த எந்த டைம்லனா கோதாவரி புஷ்கரம் அப்படின்ற ஃபங்க்ஷன் நாள்ல என்ன பண்ணுவாங்க, என்னோட நதியில வந்து அவங்க நீராடுவாங்க. ஏன்னா நான் ஒரு புனித நதி அப்படின்றதால. The life I hold, I flow all year round, which makes me a perennial river. Perennial river அப்படின்னா என்னன்னா வற்றாத நதி, அதான் perennial riverன்னு சொல்லுவோம். நான் என்ன பண்ண, வருடம் ஃபுல்லா என்ன பண்ணிட்டு இருக்கேன், ரிவர் நதி பாய்ந்து கொண்டே இருப்பேன். Some rivers flows only when they receive water in the rainy season, which makes them seasonal rivers. சில நதிகள் என்ன பண்ணும், மழை எப்ப பெய்யுதோ அப்ப மட்டும்தான் அந்த ஆத்துல தண்ணி வரும். ஆனா நான் என்ன பண்ண, வற்றாத நதி அப்படின்னு சொல்லலாம். வருஷம் ஃபுல்லா அந்த நதி பாய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். I pass through a rich forest full of wildlife, including the tiger, barking deer, and golden Indian, that is gecko, and famed red sandalwood trees. Okay, I pass through rich forest. அதாவது வந்து நான் எது வழியா பண்ணுவேன், காடுகளின் வழியா பயணம் செய்வேன். அங்க என்னென்னலாம் இருக்கும், டைகர், புலி இருக்கும். அதே மாதிரி பார்க்கிங் டியர் அப்படின்னா குறைக்கும் மான் அப்படின்னு சொல்லுவோம். தெற்காசியால இருக்கக்கூடிய குறைக்கும் மான் இனம். அது தனக்கு ஆபத்து வரும்போது அந்த மான் என்ன பண்ணுவான், குறைக்குமா, அதால அது பேரு பார்க்கிங் டியர்னு சொல்றோம். இந்தியன் கோல்டன் கெக்கோ அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, தங்க நிற பள்ளி. ஓகே, அங்கெல்லாம் இருக்கக்கூடிய அந்த காடுகளின் வழியாக, அதே மாதிரி என்ன இருக்கு, சந்தன மரங்கள் நிறைந்த அந்த காடுகளின் வழியா நான் என்ன பண்றேன், பயணம் செய்றேன். You have learned in the last chapter that freshwater sources like me are home to many plants and animals. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸ் என்ன மாதிரி. ஓகே, ஆற்று தண்ணி என்ன பண்ணுவாங்க ஜனங்க, முக்கியமா தாவரங்களும் அதாவது விலங்கினங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஃப்ரெஷ் வாட்டரை யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. When I reached the sea, I spread out into many small streams that form a delta. ஓகே, நான் வந்து கடல்ல கலக்கும் போது when I reach the sea, சீல கலக்கும் போது என்ன பண்ணுவேன், நான் எல்லா இடத்துலயும் பரவி இருப்பேன். மெனி சின்ன சின்ன ஓடைகளை நான் பரவி இருக்கிறது, அதுதான் என்னன்னு சொல்ல நம்ம டெல்டா அப்படின்னு சொல்லுவோம். மை ஃப்ரெஷ் வாட்டர் மீட்ஸ் சால்ட்டி சீ வாட்டர். என்னுடைய ஃப்ரெஷ்ஷான வாட்டர், தூய்மையான தண்ணி எங்க போய், பெரும்பாலும் நதிகள் எங்க கலக்கும், கடல்ல கலக்கும் இல்லையா. அதால எந்த கடல்ல கலக்குது, தட் இஸ் கடல் தண்ணி எப்படி இருக்கும், நம்மளுக்கு சால்ட்டா இருக்கும். அப்ப என்னோட ஃப்ரெஷ் வாட்டர் மீட் த சால்ட்டி சீ தேர், அங்கதான் என்ன பண்ண, என்னோட உப்பு தண்ணி கூட அதை கலக்கிறத பாக்குறேன். திஸ் பிளேஸ் இஸ் கால்ட் த கொரிங்கா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வேர் மை ஜர்னி எண்ட்ஸ். இந்த இடத்துலதான், இந்த பிளேஸுக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், தட் இஸ் கொரிங்கா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். ஓகே, மேங்க்ரூவ் ட்ரீஸ் நிறைய இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட் தான் கொரிங்கா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட். அங்கதான் என்னுடைய பயணம் நிறைவடைகிறது. ஓகே, ஒரு நதி கடல்ல கலக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும், அதோட பயணம் முடிவடைந்தது. இங்கதான் அந்த பிக்சர் கொடுத்திருக்காங்க, அந்த ரிவரோட பிக்சர் கொடுத்திருக்காங்க. The many ways I support lives. ஓகே, நிறைய இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன், நிறைய உயிர்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். Since my ancient times, people have always built their homes near rivers or water bodies. Ancient time, அந்த காலத்துல எல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட வீடுகளை எங்கன்னா நியர் ரிவர்ஸ், ஓகே, ஆற்றங்கரையோரம், ஓகே, எங்கெங்கெல்லாம் தண்ணி இருக்கோ அங்கதான் என்ன பண்ணுவாங்க, தன்னோட வீடுகளை அமைப்பாங்க. Can you guess why? ஏன் அப்படின்றது தெரியுமா? It helps people drink and stay alive, used for daily activities like cooking, washing, bathing, supports plants and trees to grow. Animals also depend on water for survival. அப்படின்ற ஆன்சர் எழுதலாம். Do you know the many ways I support people every single day? I provide water to the people in many towns and villages around me. நிறைய விதத்துல நான் யாருக்கு, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். நிறைய விதத்துல நான் யாருக்கு, கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் நகரத்தில் உள்ள மக்களுக்கும் நான் என்ன பண்றேன், தண்ணி கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கேன். The water for all, so that is all houses, schools and fields come from me. ஓகே, எங்க இருந்து வருது, இந்த வீட்டுக்கு தேவையான தண்ணி, பள்ளிக்கு தேவையான தண்ணி, அதே மாதிரி நிலத்திற்கு தேவையான தண்ணி எல்லாமே எங்கிட்ட இருந்து தான் வருது. I not only help people drink, cook and wash, but I also help them to grow food and make things in their factories. I also support many livelihoods. My water is carried in pipes and canals and shared by many. ஓகே, நான் மக்களோட குடிப்பதற்கும் சமையல் பண்றதுக்கும் வாஷ் பண்றதுக்கும் மட்டும் ஹெல்ப் பண்ணல, அதே மாதிரி என்ன இருக்கு, ஹெல்ப் them to grow food. ஓகே, தட் இஸ் இது ஒரு கிராப்ஸ், ஓகே, பயிர் விளையறதுக்கும் நான் என்ன பண்றேன், ஹெல்ப் பண்றேன். மேக் திங்ஸ் இன் ஃபேக்டரிஸ், அதே மாதிரி ஃபேக்டரியிலயும் எனக்கு முக்கியமா என்ன தேவை, தண்ணி. ஃபேக்டரியில ஒரு பொருள் செய்யணும்னா முக்கியமா என்ன தேவை, தண்ணி தேவை. ஐ ஆல்சோ சப்போர்ட் மெனி லைவ்லிஹுட். ஓகே, நிறைய வாழ்க்கைக்கு நான் ஆதாரணமா இருந்திருக்கேன். My water is carried out in pipes and canals shared by many. என்னோட வாட்டர் எது மூலமா எடுத்துட்டு போவாங்க அப்படின்னா பைப் மூலமாகவும், அதே மாதிரி கேனல் அப்படின்னா கால்வாய் மூலமாகவும் என்ன பண்றாங்க, நிறைய இடங்களுக்கு கொண்டு போறாங்க.
தண்ணி எல்லாம் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படின்றது கிராப்ஸுக்காக யூஸ் பண்றாங்க. இங்க இருந்து எல்லாமே ஃபார்மிங்காக யூஸ் பண்றத பிக்சர்ல மேல பல பிக்சர்ல பாக்குறோம். கீழே என்னன்னா எக்கோ டூரிசம் அப்படின்றத சொல்றாங்க. எக்கோ டூரிசம் அப்படின்னா என்ன? Ecotourism means visiting natural places like forest, rivers or mountains to enjoy their beauty. Okay, ecotourism அப்படின்றது என்னன்னா ஒரு சுற்றுலா, இதுவும் ஒரு சுற்றுலா தான். இன்னது இயற்கை சுற்றுலா அப்படின்னு சொல்றோம். அங்க எங்க போய் பார்ப்பாங்க அப்படின்னா இயற்கையான காடுகள், அதே மாதிரி மலைகள், நதிகள், எதுக்காக அதோட அழகை ரசிப்பதற்காக ஓகே ஏற்பாடு செய்யப்பட்ட டூரிசம் தான் எதுன்னு சொல்லுவோம் நம்ம எக்கோ டூரிசம். வாட்ச் அனிமல்ஸ், அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய அனிமல்ஸ், பேர்ட்ஸ், லேர்ன் அபவுட் த நேச்சர் வித்வுட் ஹார்மிங் த என்விரான்மெண்ட். சுற்றுப்புற சூழ்நிலை பாதிக்காதவாறு எவ்வளவு அந்த அனிமல்ஸும் ஃபாரஸ்டும் அங்க இருக்கிற அழகையும் ரசிக்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட டூரிசம் தான் என்னன்னு சொல்லணும் எக்கோ டூரிசம். List 3 ways in which people are dependent on river Godavari. That is, list 3 ways in which people are dependent on the river Godavari for drinking, cooking, washing, bathing, irrigation in farming and fishing activities. In which occupations are people engaged near the river Godavari? Farming, fishing, boat transport and trading. Question number 3. Which crops do you see growing near Godavari? Rice, sugarcane, vegetables and fruits. Question number 4. Which crops grow in your region? Where does the river for irrigation come from? That is, which crops grow in your region அப்படின்னு பார்க்கும்போது ரைஸ். ஓகே, ரைஸ் நம்ம ஏரியால விளையக்கூடியது. நம்ம யூஸ் பண்ற crops வந்து ரைஸ். The water for irrigation comes from the river காவேரியில இருந்து வரத பார்க்கிறோம். Next, activity 1. Make a poster in your classroom showing all the ways river help people, including drawings of homes, farms, boats, fishermen and more. Okay, இந்த activity நீங்க கிளாஸ்ல பண்ணலாம். Next, டேம்ஸ், ஸ்டோரிங் மை வாட்டர், சேஞ்சிங் மை ஃப்ளோ. ஓகே, டேம்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டோரிங், என்னோட தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு. ஓகே, அதே மாதிரி என்னுடைய ஃப்ளோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல இருந்து நான் இன்னொரு இடத்துக்கு ஃப்ளோ பண்றது, சேஞ்ச் பண்றது தான் எதுன்னு சொல்லுவோம் நம்ம டேம்ஸ்ன்னு சொல்லுவோம். Did you know that there are that is more than 900 dams that store my water, so people can use it even during dry seasons to drink, grow crops and make electricity. ஓகே, 900 டேம்ஸ் வந்து என்ன பண்றாங்க, மொத்தமாவே 900 டேம்ஸ் இருக்கு. மொத்தம் 900 டேம்ஸ். டேம்ஸ்னா நமக்கே தெரியும் என்னது, நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ரிசர்வாயர்னு சொல்லுவோம் இல்லையா, நீர்த்தேக்கம். ஸ்டோர் மை வாட்டர். சோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, தேக்கி வச்சிருப்பாங்க தண்ணீரை. அதனாலதான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டு நீரை தேக்கி வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ட்ரை சீசன் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஏப்ரல், மே, ஓகே, வெதர் எப்படி இருக்கும், ரொம்ப ஹாட்டா இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல தண்ணி கிடைக்காத டைம்ல ட்ரை சீசன்ஸ் டு ட்ரிங்க், க்ரோ கிராப்ஸ் அண்ட் மேக் எலக்ட்ரிசிட்டி. பட் ஹேவ் யூ எவர் வண்டர்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு மீ when a dam is built? ஓகே, ஹேவ் யூ எவர் வண்டர்ட், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, இப்போ டேம்ஸை கட்டும் போது ஓகே, ஹேவ் யூ எவர் வண்டர்ட் வாட் ஹேப்பன்ஸ் டு மீ when a dam is built? ஓகே, நதி கட்டும் போது என்ன நடக்கும்ன்றதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாட் ஹேப்பன்ஸ் டு த ஃபாரஸ்ட் அனிமல்ஸ் அண்ட் த பீப்புள் லிவிங் நியர் மீ? ஓகே, எனக்கு கிட்ட இருக்கிற என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியும், எனக்கு கிட்ட இருக்கிற காடுகளையும் அதாவது மாதிரி விலங்கினங்களையும் பீப்புளையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியுமா? A dam is like a giant wall that blocks my flow and stores water in a large water body called a reservoir. ஓகே, டேம் அப்படின்றது என்னன்னா ஓகே, ஜெயண்ட் அப்படின்னா மிகப்பெரிய சுவர்களால் ஓகே அது என்ன பண்ணும், என்னோட ஃப்ளோவை தடுப்பாங்க. நான் வாட்டர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும் இல்லையா, அந்த ஃப்ளோவை தடுத்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. பெரிய லார்ஜ் வாட்டர் பாடிக்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம், ரிசர்வாயர். ரிசர்வாயர்னா நீர்த்தேக்கம். While the stored water helps many people, it also flood lands that was once home to animals and peoples. Many have to leave their homes and shift elsewhere when dams are built. இந்த மாதிரி இந்த டேம்ஸ் கட்டும் போது என்ன பண்ண, நிறைய மக்கள் ஒரு இடத்துல இருந்து அவங்களோட வீடுகளை ஷிஃப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய இடம் தேவைப்படுது இல்லையா, தண்ணி இருக்கிற இடம். ஓகே, சம்டைம்ஸ் சில டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அதிகமா இந்த நீர் தேக்கத்துல இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க, திறந்து விடுவாங்க இல்லையா, அப்ப ஜனங்க அஃபெக்ட் ஆவாங்க. அதுக்காக நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, மக்கள் அங்க டேம்ஸ் இருக்கிற இடத்துல மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண வச்சிடுவாங்க. இது இருக்கு இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்லணும்பா, டேம்ஸ். இது இருக்கு, இதுதான் டேம். தண்ணியை தேக்கி வைக்கிறாங்களே, டேம்ஸ் ஆர் ரிசர்வாயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருந்து இதை திறந்து விட்டு எல்லா இடத்துக்கும் போகுது. When you open a tap, it is hard to imagine the journey that water has taken and the many sacrifices. நம்ம ஜஸ்ட் ஒரு டேப்பனை ஒரு குழாயை ஓபன் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கணும், அது கடந்து வந்த பாதை எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள வருது அப்படின்னு பார்க்கும்போது அது எங்க இருந்து எவ்வளவு தியாகங்களை பண்ணி நம்ம வீட்டுக்கு வருது அப்படின்றத நினைச்சு பார்க்கணும். That's why it is so important to use water wisely and never waste it. அதாலதான் என்ன பண்ணணும், தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும். யூஸ் வாட்டர் வைஸ்லி அண்ட் நெவர் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வேஸ்ட் பண்ண
பண்ணக்கூடாது. ரைட், வாட் ப்ராப்ளம்ஸ் கேன் அரைஸ் ஆஃப்டர் a dam is built, how can they be solved? ஓகே, எந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த டேம் கட்டும்போது என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது, பீப்புள் லிவிங் நியர் தி ரிவர் லூஸ் தேர் ஹோம்ஸ், அவங்களுக்கு வீடு இருக்காது. ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் மே பி destroyed. Government provide compensation for affected people, that is protect nature by planting trees and conserve wildlife. What pollutes me and why it matters? With more people and factories coming up near my banks, waste, plastics and dirty water pollutes me. ஓகே, நிறைய மக்கள் என்ன சுத்தி இருக்கிறதால என்ன பண்றாங்க, என்னோட நதியில என்ன பண்றாங்க, நிறைய வேஸ்ட் போடுறாங்க, பிளாஸ்டிக் போடுறாங்க. அந்த வாட்டர், அதுக்குள்ள வாட்டர் என்ன ஆயிடுது, பொல்யூட் ஆயிடுனால என்ன பொல்யூட் பண்ணிடுறாங்க. சம்டைம்ஸ் ஐ டு நாட் ஸ்மெல் ஆர் லுக் கிளீன். சில டைம்ஸ்ல என்ன பண்ண முடியும், என்னுடைய தண்ணியை என்ன இருக்கு அசுத்தமாக்கிறதால என்ன பண்ண முடியாது, என்னால சுவாசிக்க முடியல என்னோட தண்ணியே. அதே மாதிரி என்னவா இருக்கு, லுக் கிளீன் ஆர் லுக் கிளீன். சம்டைம்ஸ் ஐ டு நாட் ஸ்மெல் ஆர் லுக் கிளீன், yet people யூஸ் மை வாட்டர் which could make them sick. ஐ விஷ் என்னோட தண்ணி அந்த மாதிரி அன்கிளீன்டு வாட்டர் என்னோட தண்ணியை யூஸ் பண்ணும்போது மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, சிக் ஆயிடுறாங்க. சிக் ஆயிடுறா என்ன, உடம்பு உடல் நல பிரச்சனைகளால அவஸ்தைப்படுறாங்க. ஐ விஷ் ஐ could tell them to help keep my clean and free from waste. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், என்ன சொல்லுவேன், என்னை எப்போதையும் சுத்தமா வச்சிருங்க, வேஸ்ட் இல்லாம வச்சிருங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லுவேன். அடிக்கடி நான் சொல்லிட்டு இருப்பேன். இங்க பாக்குறோம், இந்த பிக்சர்ல என்ன இருக்கு, நிறைய விலங்கினங்கள் என்ன பண்ணுது, அங்க இருக்கக்கூடிய நதிகளுக்கு இருக்கக்கூடிய தண்ணியை அதுங்களுக்கு கிடைக்கிற ஒரே சோர்ஸ் எதுதான், இந்த ரிவர் தான். ஓகே, இந்த ரிவர்ல இருந்து தான் அது என்ன பண்ணுது, தண்ணியை எடுத்துக்குது. எல்லா விலங்கினங்கள், வைல்ட் லைஃப் எல்லாருமே இந்த இடத்துல என்ன பண்றாங்க, மக்கள் பொல்யூட் பண்ணிடுறாங்க. பாரு, இந்த கலர் வந்து திஸ் ஒன் இஸ் பொல்யூட்டட் ரிவர். பொல்யூட்டட் ரிவரை பாக்குறோம். அப்ப என்ன ஆகும், அதை சாப்பிடுற எல்லாமே என்ன ஆயிடுது, அஃபெக்ட் ஆகிறத பாக்குறோம். ஒன் இம்பார்ட்டன்ட் வே டு டூ திஸ் பை கிரியேட்டிங் லெஸ் வேஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பை யூசிங் eco friendly product. One important way to do this by creating less waste in the first place by using என்ன பண்ணுவாங்க, eco friendly product யூஸ் பண்ணணும். The fish, turtles, the birds that live in and around me, nowhere else to go. Slowly they are beginning to disappear. This makes me very sad. ஓகே, என்னையே நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிற எதெல்லாம் இருக்கு, டர்ட்டில்ஸ் இருக்கு, ஃபிஷ் இருக்கு, டர்ட்டில்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் என்ன ஆயிடுது, இந்த தண்ணியை குடிக்க முடியாம என்ன ஆயிடுது, மறைஞ்சு போறத நான் பாக்குறேன். இது எனக்கு பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. திஸ் மேக்ஸ் மீ வெரி சேட். ஓகே, இதை நினைச்சனாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறத உணர முடியுது. மக்கள் என்ன பண்றாங்க, என்ன பொல்யூட் பண்ணிட்டதால கடல் வாழ் உயிரினங்கள் இருக்கு இல்லையா நிறைய, அதுல என்ன பண்ணுது, அந்த தண்ணியை குடிக்கும் போது அந்த அனிமல்ஸ் என்ன ஆயிடுது, இல்லாம போறதை என்னால பார்க்க முடியுது. ரைட், வேர் டு பிளாஸ்டிக் wrappers and bags that we litter ends up? We litter ends up in drains, rivers, lakes and oceans, block sewage system and pollute water bodies. What kind of soaps, shampoos or floor cleaners, natural or remedy, that is a ready-made, are used in your home? Where does the unclean water mixed with these cleaners go? If we use ready-made soap, shampoos and floor cleaners, the unclean water goes into drains and sewage systems. Discuss அப்படின்ற டாபிக்ல ask your parents or elders about the conditions of water bodies near your home when they were your age. What is the status of those water bodies today அப்படின்னு கேக்குறாங்க. உன்னோட பேரண்ட்ஸ் ஆர் எல்டர்ஸ், அவங்க சின்ன வயசுல இருக்கும் போது அவங்களை குட்டி, அவங்க அந்த ஊர்ல சுத்தி ஒரு ரிவர் இருக்கும் இல்லையா, அது எப்படி இருந்தது, அவங்க காலத்துல எப்படி இருந்தது, அது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. The nearby water bodies were clean. அப்ப எப்படியா இருந்தது, நல்லா கிளீனா இருந்தது, ஃப்ரெஷ்ஷா இருந்தது. People could drink. ஜனங்க என்ன பண்ணாங்க, அதை when that is were clean and fresh. When my parents were young, people could drink water, bath and fish easily. Today என்ன ஆயிடுது, water bodies are polluted with plastic waste and sewage. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்காது, எல்லாமே பொல்யூட் ஆயிருக்கு. எதால, பிளாஸ்டிக்காலையும், வேஸ்டேஜ் ஆலையும், சீவேஜ் ஆலையும் என்ன இருக்கு, எல்லாமே பொல்யூட் ஆயிருக்கிறது என்னால பார்க்க முடியுது. இங்க பாக்குறோம், நிறைய என்ன இருக்கு, எல்லாமே ரிவர்ஸ்ல இருக்குல்ல, எல்லாமே வேஸ்ட் பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாமே எங்க கடல்ல போடுறதால, எல்லாமே நதிகள்ல போய் நதிகள்லயும் கடல்லையும் நம்ம போடுறதால எல்லாமே என்ன இருக்கு, வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாமே போகும்போது அது பொல்யூட் ஆயிருக்கிறத நான் பாக்குறேன். தண்ணியே என்ன கலரா இருக்குன்னு பாக்குறோம், நம்ம பிளாக் கலர் வாட்டரா பாக்குறோம் நம்ம. அதுவும் இல்லாம ஃபெர்டிலைசர்ஸ், ஓகே, நிறைய பிளான்ட்டுக்கு தேவையான ஃபெர்டிலைசர்ஸ் போறத பாக்குறோம். Make a list of things that we throw waste bin at home or school. In these things were thrown into a river or a pond, how would each of these items harm the animals, plants and peoples who lives nearby and use this water? The activity 2 the class setting up பண்ணலாம். Activity 3, take 2 clear glasses of water, add a spoonful of sugar in one and spoonful of cooking oil in the other, stir both well and observe. What do you observe? Which one disappear clear? அதாவது 2 கிளாஸ் டம்ளர் எடுத்துக்கிறோம், அதுல ஒண்ணுத்துல சுகர் போடுறோம், இன்னொன்னுத்துல குக்கிங் ஆயில் போடுறோம், நல்லா ஸ்டிர் பண்றோம். ஸ்டிர்னா என்ன, கலக்குறோம். அப்சர்வ் பண்ணு, வாட் டு யூ அப்சர்வ், நீ என்னத்தை பாக்குற, which one appears, that is which one appears clear, எந்த தண்ணி கிளியரா இருக்கிறத பாக்குறோம்.
நமக்கே தெரியும் எது இருக்கு, சுகர் வாட்டர் கிளியரா இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப திஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஷோஸ் தட் சம்டைம்ஸ் டிசால்வ்ட் இன், அதாவது சம் திங்ஸ் தட் டிசால்வ் இன் வாட்டர் அண்ட் சம் டு நாட். இதுல இருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னு பார்க்கும்போது சில பொருட்கள் தண்ணீர்ல கரையும், சில பொருட்கள் தண்ணீர்ல கரையாது. கேன் யூ லிஸ்ட் a few things that dissolve in water? Sugar, salt, honey, lemon juice, baking soda and soaps and etc. Next, do not dissolve in water அப்படின்னு பார்க்கும்போது sand, wax, flour, plastic, stones, wood, that is oil, chalk powder. Harmful things like chemicals or dirty soap water can hide in rivers like me. So even when my water looks clean, it might still carrying things that hurt living many. That is harmful things அப்படின்னு பார்க்கும்போது chemicals, dirty soap water, இதெல்லாம் என்ன ஆகுது தெரியாது பாக்குறதுக்கு. ஆனா என்ன ஆகுது, ஈவன் when my waterல என்ன பாக்குறதுக்கு என்ன இருக்கும், கிளீனா இருக்கும். ஆனா அது என்ன பண்ணும், still it carry things that hurt to living beings. மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய பொருட்களை அது என்ன பண்ணுது, சுமந்து செல்றத பாக்குறோம். ஆக்டிவிட்டி 4 அப்படின்னு பார்க்கும்போது look at the two images given below. Which river looks healthy and why? Why do you see many plants grow in water? What do you think happens when too many plants grow into a river? அதாவது வந்து river with a clean water அவங்களே கொடுத்துட்டாங்க. Surface covered with a green blanket. Okay, ஒரு பாசி மாதிரி படர்ந்து இருக்கிற தண்ணியை பார்க்கிறோம். Sometimes fertilizers that are used to grow crops get washed away into my water. சில டைம்ஸ்ல என்ன ஆகும், அதாவது ஃபெர்டிலைசர்ஸ் போடுவாங்க இல்லையா பயிர் வளையறதுக்காக, அதெல்லாம் என்ன ஆகும், என்னோட தண்ணியில என்ன ஆகும், எல்லாமே வாஷ்ட் அவுட் ஆயிடும். தே மேக் பிளான்ட்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ் க்ரோ ஃபாஸ்ட். அது என்ன பண்ணும், தாவரங்களும் அதே மாதிரி மற்ற ஆர்கானிசம்ஸ் ஃபாஸ்டா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். until they cover me surface like a green blanket. அது என்ன இருக்கு, இதோ இங்க இருக்கு இல்லையா, கிரீன் பிளாங்கெட் மாதிரி படிச்சிடும். which slowly starts choking all the lives inside me. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த படர்ந்து இருக்கிறது எல்லாமே தண்ணிக்குள்ள இருக்கிற உயிரினங்களை என்ன பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடறத பாக்குறோம். it becomes hard for the fish to breathe. அதால என்ன ஆகுது, நீர்வாழ் உயிரினங்கள் எதுன்னு சொல்றோம், நம்ம மீன் சொல்றோம் இல்லையா, மீன் தனக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது, பிரீத் பண்ண முடியாம தவிக்கிறத பாக்குறேன். also my water bodies become unsafe for people to drink. அப்ப என்னோட வாட்டர் பாடிஸும் என்னவாயிடுது, unsafe. ஓகே, unsafe என்னன்னு சொல்றேன், it is not safe, பாதுகாப்பு அற்றதாக மாறுது, மக்கள் குடிப்பதற்கு பாதுகாப்பு அற்ற வாட்டர் பாடிஸா மாறுறதை நான் பாக்குறேன். I must say that people are trying to help keep my water clean. Okay, நிறைய இடத்துல நான் பாக்குறேன், many people, நிறைய மக்கள் என்ன பண்றாங்க, எனக்கு என்ன கிளீனா வச்சுக்கணும்ன்றது ஹெல்ப் பண்ற மக்களையும் நான் பாக்குறேன். In places along my journey to, people are working to stop waste for going into my water. Even small step you take help me stay fresh and full of life. I am pleased to see that efforts are being made to keep my water clean. In place, என்னோட பயணத்துல நிறைய மக்கள், சில மக்கள் என்ன பண்றாங்க, வேஸ்டேஜை தடுக்கிறாங்க. நல்லது, அதாவது வந்து என்ன வாட்டர் பாடிஸ்ல வேஸ்டேஜ் எல்லாம் போடக்கூடாது அப்படின்றத முயற்சி பண்ணி தடுக்கிறதையும் நான் பாக்குறேன். ஓகே, அப்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கிறது, சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் என்ன பண்ணுவோம், கிளீனா என்னோட வாட்டர் பாடிஸை என்னோட நதியை கிளீனா வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். The Namami Ganga program is helping clean Ganga river so that it stay healthy for people, fish and birds. Okay, that is the Namami Ganga program அப்படின்னு இருக்குது. அது என்ன பண்ணுது, கங்கா ரிவர்ஸ் ஏதாவது மக்கள் தூய்மையா வச்சிருக்க ஹெல்ப் பண்றது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய எதுன்னு சொல்றோம், மீன் மற்றும் பறவை இனங்கள் பாதுகாப்பாக இருக்க அந்த தட் இஸ் நமாமி கங்கா ப்ரோக்ராம் ஹெல்ப் பண்றது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. Next, right அப்படின்ற டாபிக்ல can you list 3 things that you can protect the water bodies near you? Okay, do not throw garbage into river, lakes and ponds. Plant more trees to keep water bodies clean and healthy. Rainwater harvesting, avoid wasting it. When a river floods, okay, river floods அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்றோம், நதிகளில் ஏற்படக்கூடிய வெள்ளப்பெருக்கு, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், river flood ன்னு சொல்லுவோம். Most of the time I flow gently, helping life grow all around me, but I never forget that I am a powerful. When there is too much rain, I expand and become faster, deeper and bigger. I roar through the land faster and wilder that anyone can imagine. This is when I cannot stop overflowing my banks and flooded larger areas. நிறைய டைம்ல நான் வந்து ஜென்ட்லா தான் போயிட்டு இருப்பேன். ஆனா அதிகபட்சமான மழை வரும்போது நான் என்ன ஆயிடுவேன், பவர்ஃபுல்லா மாறிடுவேன். அப்ப என்ன பண்ணுவேன், என்ன நான் விரிவடையணும். ஓகே, ஃபாஸ்டர், டீப்பர், பிக்கர், அது என்ன பண்ண முடியும், நான் ஆக்ரோஷமா அதாவது வந்து போக வேண்டியதா இருக்கு. இதுதான் என்ன பண்ணது, ஓவர்ஃப்ளோயிங் மை பேங்க்ஸ், என்னுடைய கரைகளை மீறி உடைச்சு கொண்டு நான் தண்ணி போகிறதால அங்க என்ன ஆகுது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது பாக்குறேன். When too much rain falls, all the way water rushes into me and my expanding waters flood houses. Okay, நிறைய மழை பெய்யும் போது நான் என்ன பண்ணிருக்கேன், நிறைய அதாவது வந்து flood houses, ஓகே, நிறைய குடியிருப்புகளை நான் என்ன பண்ண முடியுது, மூழ்கடிக்கிறத பாக்குறேன். Fields and roads causing great damage. அதே மாதிரி ஃபீல்டு நிலங்கள் மற்றும்
ரோட்லலாம் என்ன ஆகுது, நிறைய டேமேஜ் ஏற்படுறத பாக்குறேன். The distraction people and animals often have to leave their homes to stay safe. நிறைய மக்கள் வெள்ளப்பெருக்குனால என்ன பண்றாங்க, வீடுகளை விட்டு போகக்கூடிய சூழ்நிலையும் நடக்குது. Then a river flood. இங்க பாக்குறோம், no trees means water runs off on the land faster and causes flooding. ஓகே, அதாவது என்ன இல்லைன்னா, மரங்கள் இல்லைன்னா என்ன ஆகுது, எல்லா இடத்துலயும் என்ன ஆகுது, மழை நீர் வந்து என்ன ஆகுது, ஃபிளட்டிங்கை ஏற்படுத்துது. மழை அதாவது இது ஏன் மரங்கள் தேவை அப்படின்னு பார்க்கும்போது, மரங்கள் என்ன பண்ணும், அந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ட்ரீஸ் ஸ்லோ டவுன் ரெயின் வாட்டர் அண்ட் ஹெல்ப் த சாயில் சோக் அப் வாட்டர். ஆக்டிவிட்டி 5ல மேட்ச் த காலம்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒன் ப்ராப்ளம் குட் அஃபெக்ட் மோர் தென் ஒன் திங். ஒரு பிரச்சனையால நிறைய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றத மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபிளட் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, அதால ஏற்படக்கூடிய பாதிப்புகள். டர்ட்டி வாட்டர் என்ன இருக்கும், டர்ட்டி வாட்டர் என்ன பண்ண முடியாது, குடிக்க முடியாது, சேஃப் ட்ரிங்கிங்கா குடிக்க முடியாது. புரோக்கன் ரோட்ஸ் என்ன ஆகும், தட் இஸ் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிராவல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் கிராப்ஸ் என்ன ஆகும், ஃபுட் சப்ளை அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி நோ எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா லைட்ஸ், ஃபேன்ஸ் அண்ட் போன்ஸ் ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட் ஸ்ப்ரெட் டிசீசஸ் என்ன ஆகும், தட் இஸ் பீப்புளோட ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறது பாக்குறோம். டேமேஜ்டு ஹோம்ஸ் என்ன ஆகும், தட் இஸ் ஷெல்டர் ஃபார் பீப்புள். ஓகே, மக்கள் வாழறதுக்கு தேவையான வீடுகள் டேமேஜ் ஆயிருக்குது. ஸ்கூல் ஷட் அப்படின்னா எதால அஃபெக்ட் ஆகும், லேர்னிங் அஃபெக்ட் ஆகிறது பாக்குறோம். அப்போ ஒன் ப்ராப்ளம் குட் அஃபெக்ட் மோர் தென் ஒன் திங் அப்படின்றத மேட்ச் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 6ல தட் இஸ் ஃபிளட் சேஃப்டி டிப்ஸ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஃபிளட் சேஃப்டி டிப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, மழை அதாவது வந்து வெள்ளம் வரும் முன் இருக்கக்கூடிய சேஃப்டி டிப்ஸ், பாதுகாப்பு முறைகள். பிஃபோர், வெள்ளம் வரதுக்கு முன்னாடி ஸ்டே இன்ஃபார்ம்டு த்ரூ த லோக்கல் நியூஸ். நெக்ஸ்ட் டிஸ்கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ். நெக்ஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் நம்மளாவே என்ன பண்றோம், அஃபெக்ட் ஆகிறத பாக்குறோம். மழை வெள்ளம் இதனால நமக்கே நிறைய தெரியும். அதாவது வந்து பிஃபோர் அப்படின்னு ஸ்டே இன்ஃபார்ம்டு த்ரூ த லோக்கல் நியூஸ் நிறைய சேனல்ஸ் முன்னாடியே போட்டுருவாங்க. டூரிங் த ஃபிளட் அப்படின்னும் போது டிஸ்கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி அண்ட் கேஸ். நெக்ஸ்ட் அவாய்ட் கான்டாக்ட் வித் flood water, that is a flood water and swimming. நிறைய flood water வந்தோடனே வெள்ளம் தண்ணி, மழை தண்ணி வந்தோடனே நீச்சல் அடிக்கும் இல்லையா, அதெல்லாம் பண்ணக்கூடாது. prepare an emergency bag with food, medicines and that is a flashlight items. Do not walk or drive in flood water. Do not touch power items. Next, know the process to evacuate and stay alternative routes. Next, get to a higher ground. Okay, மேல போய் இருக்க சொல்றாங்க. Do not go home or disaster areas until it declared safe. Next, leave before flooding starts. Follow evacuation orders. Evacuation என்ன ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறதுதான். Communicate to your family and you are safe. ஒவ்வொரு வருஷமும் வெள்ளம் வரும்போது நம்ம ஃபேஸ் பண்ற இந்த பிரச்சனைகளை தான் கொடுத்திருக்காங்க. In flood prone areas, keep useful items at home, sandbags, ladder, rope. Free cattle and lead animals to a safer place. When back at home, clean and disinfect surface and that is items. இதுதான் என்ன the flood safety tips அப்படின்றது கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஃபாலோ பண்ணணும். Next, activity 7 என்ன கொடுத்திருக்காங்கன்னா, that is read the flood safety tips in activity 6 and organize a role play where you are, that is a sarpanch or municipal corporator of your village or city. Discuss what actions you will take, that is prevent flooding, prevent damage caused by flooding, keep electric, that is elderly people and people with a disability safe, keep animal face, have a disaster emergency kits ready. Okay, நீங்க இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியால flood வந்ததுன்னா அது எப்படி prevent பண்றத பத்தியும், damages caused by flooding மூலமாவும், keep elderly people எப்படி வந்து வயது முதிர்ந்த மக்களை எப்படி நம்ம பாதுகாக்கிறது அப்படின்றத பத்தியும், அனிமல்ஸ் நம்ம கூட இருக்கிற டொமஸ்டிக் அனிமல்ஸையோ எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றத have a disaster emergency kit ready. ஓகே, உங்க ஊர்ல இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேட்டர் ஆர் சார்பாஞ்ச் தலைவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க கிட்ட நடந்து எப்படி நீ முன்னேற்பாடுகளை ஏற்படுத்துவாய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், when a river runs dry. ஓகே, எப்ப வந்து ஒரு நதி வந்து என்ன ஆகும், நதி வந்து வற்றும். There is a lot for people to worry about when I flood in many places, but when a river runs dry, it causes great problems for people too. ஓகே, நிறைய வந்து என்ன பண்ணோம், சில இடத்துல அதிகபட்ச தண்ணியால ஃபிளட் ஏரியால அஃபெக்ட் பண்ற பீப்புளை பார்த்திருக்கோம். ஆனா சில டைம்ல என்ன ஆயிடுது, என்னோட நதியை வற்றி போச்சுன்னா அதுவும் மக்களுக்கு என்ன ஆகுது, பாதிப்பை ஏற்படுத்தும். டேக் எ மோமெண்ட் டு இமேஜின் யுவர் டே வித்வுட் வாட்டர், நாட் ஈஸி, ரைட்? ஓகே, அதாவது வந்து ஒரு நாள் கூட நம்மளால தண்ணி இல்லாம இருக்க முடியாது இல்லையா? வாட் வுட் யூ டூ இஃப் யூ ஹேட் நோ வாட்டர் இன் யுவர் ஹோம் ஃபார் அன் என்டையர் டே? உங்க வீட்டுல ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? இஃப் ஐ ஹேட் நோ வாட்டர் ஃபார் எ ஹோல் டே, ஐ வுட் யூஸ் that is stored rainwater for drinking and essential needs. அதே மாதிரி next second one, get water. Just one point.
and this one, get water from the public tap or borewell. Next, what if there were no water for a week? How would you bath, drink, cook or clean? Where would you go to find water? Suppose 1 week உங்ககிட்ட தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்கும்போது, I would collect water from public tap. ஓகே, பொது இடத்துல குழாய்கள் இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு கலெக்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நெய்பர்ஸ் ஹவுஸ், ஓகே, சில பக்கத்து வீட்டுல இருந்ததுன்னா எடுத்துப்போம். வாட்டர் டேங்க்ஸ் அண்ட் வெல்ஸ், கிணத்து தண்ணி யூஸ் பண்ணுவோம். I would use, that is என்னன்னு சொல்றோம், water very carefully, very wisely for drinking and cooking. When there is no availability of water for a very long time, நிறைய டைம்ல ரொம்ப நாட்களுக்கு தண்ணி இல்லைன்னா என்ன பண்ணுவோம், families may have to leave their homes. families என்ன பண்ணாங்க, அந்த இடத்துல இருந்து வீட vacate பண்ணிடுவாங்க and move to places where water is still available. This is not just for people's, animals suffer too. இது மக்களுக்காக மட்டும் இல்ல, விலங்கினங்களுக்காகவும் தான். Fortunately for them, I am pair, that is a perennial and flow across the year. அதற்காக தான் நான் என்ன, அது வற்றாத நதியாக எல்லா இடத்திற்கும் வருஷம் ஃபுல்லாவே பாய்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய அருமை. So I can continue to look after everyone's along my way. இந்த பயணத்துல எல்லா மக்களும் ஈடுபடுவீங்கன்னு நான் நம்புறேன். Do you know in 2019 Chennai had run, that is a special water trains from other districts because of the reservoir dry up. In contrast, heavy rains in Bangalore 2022 flood homes and roads, showing how both water shortage and excess can affect lives. அப்படின்னு do you know அப்படின்ற டாபிக்ல கொடுத்திருக்காங்க. In some places people use water ATMs. ஓகே, சில இடத்துல மக்கள் இன்னைக்கும் நம்ம பார்க்ல எல்லாம் வச்சிருக்காங்க, தண்ணி இருக்கும். ஓகே, அதுதான் என்னன்னு சொல்லுவோம், வாட்டர் ஏடிஎம். ஓகே, which are special machines that give clean water when you put into a card or a coin. ஒரு காயின் போட்டாலோ கார்டு போட்டாலோ என்ன கொடுக்கும், நல்ல தூய்மையான தண்ணி தரத பாக்குறோம். These steps help us water wisely. இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம வாட்டரை சிக்கனமா பயன்படுத்துவோம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், தண்ணீரை ப்ரொடெக்ட் பண்ணுவோம், அதாவது வந்து பாதுகாப்பா நம்ம வச்சிருப்போம். Thank you for listening to my story. The National Water Mission works to manage water properly and help people use water wisely across India. Thank you for listening to my story, but I need your help too. Okay, என்னுடைய பயணத்தை நீங்க கேட்டதுக்காக thank you, but ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. When you save water, plant a tree or stop water waste from reaching me. You are showing me love. Remember, even a small actions can make a big difference. அதாவது வந்து when you save water, நீங்க குடிநீரை சிக்கனமா பயன்படுத்துவதன் மூலமாக, பிளான்ட் எ ட்ரீ, அதே மாதிரி செடிகளை நடுவதன் மூலமாக என்ன பண்றோம், ஸ்டாப் வேஸ்ட் ஃப்ரம் ரீச்சிங் மீ, என்ன பண்றோம், அதாவது வேஸ்ட் ஆகாம தடுக்கலாம். யூ ஆர் ஷோயிங் மீ லவ். ஓகே, நீங்க எனக்கு அதிகபட்சமான அன்பை செலுத்துறீங்க. ரிமெம்பர், ஈவன் ஏ ஸ்மால் ஆக்ஷன்ஸ் கேன் மேக் எ பிக் டிஃபரன்ஸ். சின்ன உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்டெப்ஸ் கூட என்ன இருக்கும், எனக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸை கொடுக்கும். Each one of you help saving water by doing small things every day. Okay, ஒவ்வொருத்தரும் சின்ன வேலைகளை நீங்க செய்யறது, ஒவ்வொரு நாளும் செய்யறது மூலமா என்ன பண்றான், சேவ் பண்ணலாம் தண்ணீரை. யூஸ் வாட்டர் எஃபிஷியன்ட்லி, do not waste it. வாட்டர் வந்து சிக்கனமா பயன்படுத்துங்க, என்ன பண்ண, வேஸ்ட் பண்ணக்கூடாது. Turn off the taps while brushing your teeth. பல் துலக்கும் போது என்ன பண்ணும், டேப்பை மூடி வைக்கணும். Do not waste drinking water. குடி தண்ணீரை என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. Fix leaking taps with the help of adults. எனக்கு வீட்டுல இருக்கிற குழாய் ஒழுகிட்டு இருந்ததுன்னா adults மூலமா அதை என்ன பண்ணணும், கிளியர் பண்ணணும். Reuse clean water left from washing fruits or vegetables in watering plants. ஓகே, அதாவது வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்றோம் இல்லையா, அந்த தண்ணியை என்ன பண்ணலாம், செடிகளுக்கு பயன்படுத்தலாம். ரிமைண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு சேவ் வாட்டர் டு ரிமெம்பர் எவ்ரி டிராப் கவுண்ட்ஸ். ஓகே, ரிமைண்ட் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு சேவ் வாட்டர். ஓகே, ஃபேமிலியில இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாட்டரை எப்படி சிக்கனமா யூஸ் பண்றதுன்றதை பத்தி சொல்லி கொடுப்போம். ஒவ்வொரு டிராப்பும் என்ன ஆகுது, தட் இஸ் கவுண்ட்ஸ். ரிமெம்பர் எவ்ரி டிராப் கவுண்ட்ஸ். Next, let us reflect அப்படின்ற டாபிக்ல சில கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. Find out which river flows through your state, and that is through your state. Find out which river flows through your state. What are they used for? Are there any dams on them? Okay, find out which rivers flow through your state. அப்படின்னு in Tamil Nadu, important rivers Kaveri, Vaigai, Palar and Tamrabarni. What are they used for? Drinking, irrigation, that is meant for daily households. Are there any dams on them? Yes, dams like Meru Dam and Vaigai Dam. Ask your parents, or that is ask your grandparents or parents to share any story or festival related to rivers in your region and present it in the class. That is Aadi Perukku அப்படினு celebrate பண்றோம். It is celebrated to thank rivers for providing water. Ask an elder in your family, what are the conditions of rivers when you were a child? Rivers were clean, used for drinking, not polluted. But now what happened, many rivers are polluted, less water more water is there. Okay, in rivers ipo less water. Why do you think people build houses and cities near rivers in the past? Are rivers still important today in the same way?
To access water for drinking, farming, yes, rivers are important nowadays. If a child create one new rules to protect rivers in your city or village, what would it be? Okay, people should not throw garbage or waste into the rivers. That is, if how can we protect rivers in your village? What would it be? Okay, new rule. Okay, if they are not following, strict fines should be given. Think about a time when you wasted water. What could have done differently? Imagine you are planning a new city near a river. What steps would you take to keep the river clean? Build a proper drainage system. Prevent floods during heavy rains. That is, construct dams and that is rainwater harvesting. Ensure there is always enough water for everyone, even during summer. That is, store rainwater in every houses. Build dams and reservoirs. That's all. The lesson gets over. If you want more videos, like, share and subscribe Chem Free Tutorial. Thank you.